இந்த சூரா இறங்குவதற்கான பின்னணி என்ன? அதுக்கு முதல் சூரத்துல் அலக் முதலாவது இறங்கிய சூரா என்று நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட சூரா அல் அலக் என்பது. ஆனால் இந்த 5 வசனங்கள் தான் முதலில் இறக்கப்பட்டதாகும். இந்த 5 தான் முதலில் இறக்கப்பட்ட வசனங்களாகும். பின்னால் உள்ள வசனங்கள் மக்காவில் தான் அருளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்றைய தினத்தில் அருளப்படவில்லை. இந்த ஒட்டுமொத்த அந்த 5 வசனங்களும் அருளப்பட்ட ஹெரா குகையில் வைத்து இது அருளப்படவில்லை. ஏனென்றால் அதில் அபூஜஹலை பற்றி சொல்லப்படுகிறது. அபூஜஹல் தொழும்போது டிஸ்டர்ப் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. எனவே மக்காவில் அருளப்பட்டிருக்கிறது. சரியா எக்ஸாக்டாக எப்போது அருளப்பட்டது என்பது நமக்கு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமாகும். மக்காவில் அருளப்பட்ட இந்த சூராவின் ஏனைய பகுதிகள், இந்த 5 வசனங்களும் ஃபர்ஸ்டா இறக்கப்பட்டது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லா தப்சீர் ஆசிரியர்களும் எல்லா உலமாக்களும் ஏகோபித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏனைய வசனங்கள், ஏனைய 14 வசனங்களும் எப்போது அருளப்பட்டன என்று பார்த்த மக்காவில் அருளப்பட்டன என்பது ஏகோபித்தது. ஆனால் தேதியோ அல்லது நாளோ அல்லது இடமோ என்பது நமக்கு ஷுவராக சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அடுத்ததாக நீங்கள் சில நேரங்களில் சில தப்சீர்களை பார்க்கும்போது முதலில் இறங்கப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹா என்று வாசித்த நினைவு சில நேரம் இருக்கலாம். சிலாக்கள் பயான்லையும் சொல்லிடுவாங்க, முதலில் இறங்கப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹா என்று. ஆனால் உண்மையிலேயே இது தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அது ஆதாரபூர்வமானது அல்ல. அப்படி நம்ம ஒரு வாதத்துக்கு, சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்றேன், அப்படி ஒரு வாதத்திற்கு நம்ம அதை சரி என்று எடுத்தால் கூட எப்படி புரியணும் என்று கேட்டால், முழுக்க ஒரு சூரா முதலில் இறங்கியது என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்கள் ஒரே டைமில் இறங்கிச்சு. அதனால ஒரே டைமில் முழுக்க ஒரு சூரா இறங்கியது என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா என்று புரிஞ்சோம் என்றால் பிரச்சனை இல்லை. அதே போல இன்னும் சில இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க, யா அய்யுஹல் முத்தஸிர் என்பதுதான் முதலில் இறங்கியது. சூரத்துல் முத்தஸிர் என்ற அத்தியாயம் தான் முதலில் இறங்கியது என்று சில இடங்களில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் அதுவும் ஆதாரமற்றதாகும். அதையும் நம்ம முரண்பாடு இல்லாம புரிய விரும்பினால், வஹி கொஞ்ச நாள் வராம இருந்துச்சு. அதற்கு பிறகு முதலில் அவர்களுக்கு இறங்கியது சூரத்துல் முத்தஸிர் என்ற எடுத்தோம்னா அங்கேயும் முரண்பாடு வராது. ஆனால் சுருக்கமாக அன்புள்ள சகோதரர்களே, முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்று இறங்கியது இந்த சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள்.